வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேர்முகத்தில் நாம் நேர்காணல் காண இருக்கும் ஆளுமை இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மூத்த தோழர் தா பாண்டியன் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நடத்த இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய பொதுவான சூழல், அரசியல் சூழல், அமைப்பினுடைய நிலை என்ன, இது குறித்து தான் விரிவாக நம்ம பேச போகிறோம் இன்றைய நேர்முகத்தில். இந்த வாரத்தில் ஒரு முக்கிய பரபரப்பு வந்து இந்த நிலம் கையகப்படுத்தும் மசோதா தான். இப்போ பொதுவாக இடதுசாரிகளுடைய அடிப்படை சித்தாந்தம் நீங்கள் காண விரும்புகின்ற செல்லுகின்ற இலக்குங்கிறதே அரசு கையில் எல்லாம் இருக்கணுங்கிறது தான். இப்போ இந்த அரசு தான் நான் வந்து தனியார்கிட்ட இருந்து நான் வந்து எடுக்கிறேன். தனியார்னால் நீங்கள் முதலாளிகள் மட்டும் தனியார் இல்லை, தனி நபரும் தனியார் தானே. இப்போ அரசு வந்து நிலம் என் கையில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில் பார்த்தா அது வந்து அதை நோக்கி தானே நீங்கள் போகணும், எல்லாமே அரசுக்கிட்ட போகணுன்னு. இப்போ அரசு நிலம் எடுக்கிறத வந்து இது ஒரு முதலாளிகளுக்கு சாதகமான விஷயமா நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படி உங்களுடைய கருத்துலேருந்து இது எந்த வகையில் மாறுபடுது உங்களுடைய அடிப்படை கொள்கையிலேருந்து? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டது மாதிரியே இப்போது பிரதமர் மோடி கேட்டிருந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். அப்போ அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் முதல்ல ஒரு கேள்வி சொல்லுவேன். நிலத்தை நீங்கள் எடுத்த அரசே இனிமேல் நிலத்தை பயன்படுத்துவது உற்பத்திக்காக, அது விவசாய வேளாண்மை உற்பத்தியா தொழில் உற்பத்தியா என்பது வேறு, ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்தப் போகிறீர்கள். அதாவது உற்பத்தி சாதனங்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்வது சரி, எங்கள் கொள்கைப்படி வரவேற்கிறேன். இதே கொள்கை தொழில்துறைக்கும் பயன்படுத்தி முகேஷ் அம்பானியின் அத்துணை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நாளைக்கே எடுக்க நீங்கள் தயாரா? 5 ஏக்கர் வைத்துள்ள ஏழை விவசாயி மேழி பிடித்து உழுது அவன் வியர்வை சிந்த பாடுபட்டு விளைவித்த நெல்லை விலை வைத்து நீங்கள் கொள்முதல் செய்கிறீர்கள் இல்லையா? இது பண்டித நேரு காலத்திலிருந்து உணவு நெருக்கடியை தீர்க்க என்று. உணவு நெருக்கடியை தீர்க்க அவர்கள் விளைவித்த நெல்லுக்கு நியாய விலை, அதை மீறி விற்க விடாமல் தடுக்கத்தான் சுங்க காவடிகள் எல்லாம் நீங்கள் போட்டீர்கள். அதே போல எந்த தொழில்துறையிலாவது அவர்கள் உற்பத்தி செய்கிற வாகனம் அல்லது பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்கள், சரக்குகள், எதற்காவது நீங்கள் விலை விதித்து இதற்கு மேல் விற்கக்கூடாது, எல்லாவற்றையும் என்னிடம் கொடு, வேண்டாம். அந்த விவசாயிக்கு கொடுக்கப்படுகிற உரம், பூச்சி மருந்து, இவைகளே இதுதான் விலை, எல்லாவற்றையும் அரசாங்கத்திடம் ஒப்படை. இப்பொழுது நீங்கள் வாங்கி நியாய விலை கடைகள் மூலம் இந்தா 20 கிலோ இலாம் அரிசி எல்லா குடும்பத்துக்கும் தமிழ்நாடு அரசு வழங்குகிறது அல்லவா? நீங்கள் வழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், விளைவித்த விவசாயி அவன்தான் இந்த நாட்டை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான். அதேபோல் அனைத்து உற்பத்தி சாதனங்களையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு வரி தீர்மானம் நிறைவேற்றுமானால் அதற்கு ஆதரவல்ல, உயிரை கொடுக்கவும் தயார். இப்பொழுது அவர் சொல்லுகிற அந்த வாதம், நீங்கள் எடுக்கிற அந்த நில கையகப்படுத்துதல், முதலில் அந்த சொல்லையே நான் மறுக்கிறேன். நிலத்தை கையகப்படுத்தும் சட்டம் அல்ல. நிலத்தை கையகப்படுத்தும் சட்டம் வெள்ளைக்காரன் இந்த நாட்டில் கால் மிதித்த காலத்திலிருந்து இருக்கிறது. அதை வைத்துத்தான் கிழக்கிந்திய கம்பெனி இந்த ரயில் போக்குவரத்தையே இந்திய நாட்டில் தண்டவாளம் பதித்தது, சாலைகள் போட்டது. அப்பொழுதே நிலத்தை கையகப்படுத்தித்தான். அதற்கு இழப்பு ஈட்டுத் தொகை கூட கொடுக்கவில்லை அந்த கிழக்கிந்திய கம்பெனி. அரசாங்கம் எடுக்கிறது, அரசாங்கத்துக்கு தேவை என்று எடுத்தார்கள். எடுத்துதான் இப்பொழுது அது ரயில்வே பொதுத்துறை சொத்து என்று இருக்கிறது. அதன் பிறகு வெள்ளையர்கள் ஆண்டு முடிந்து 47 நம்முடைய இப்பொழுது உள்ள இந்தியர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அதிலே பல கட்சிகள் ஆட்சி மாறி மாறி வந்திருக்கிறது. பாக்ரானங்களை கட்டுவதற்காகவே அந்த நிலம் எடுக்கப்பட்டதா இல்லையா? வைகை அணைக்கட்டு ஆண்டிபட்டி கருகாமையில் தேக்கி இருக்கிறோமே 12 கிராமங்கள், நம்முடைய கவிஞர் வைரமுத்து குடியிருந்த ஊர் உட்பட அதற்குள்ளே போய்விட்டது என்று சொல்கிறோம் அல்லவா? மேட்டூர் அணைக்குள் தண்ணீர் வற்றுகிற போதெல்லாம் ஒரு கோயில் கோபுரம் வெளிவருவதை பத்திரிகைகள் படம் போட்டு காட்டுகிறதா? எதை காட்டுகிறது? இவையெல்லாம் கையகப்படுத்தப்பட்டது தான். பொது நன்மைக்காக கையகப்படுத்தப்படுவது என்பது மோடி வந்த பிறகு வந்த அவசர தேவை அல்ல, காலகாலமாக எல்லா அரசுகளிலும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அத்தகைய நிலம் என்பது ஒவ்வொருவர் பெயரிலும் பட்டா உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவருக்குத்தான், பிறகு அவருடைய வாரிசுக்குத்தான். இதே காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று நிலங்களை எடுக்கவில்லையா? எடுத்து அந்த நிலத்தை எல்லாம் இந்த நோக்கியா ஃபோர்ட் அவனுக்கு இவனுக்கு கிச்சடி பண்ணினார்களா இல்லையா? நீங்கள் எடுத்தீர்கள், அவர்களுக்கு கொடுத்தீர்கள். ஏதோ தொழிற்சாலைகள் வளர்க்க போதா, அவர்களுக்கு பல சலுகைகளையும் வழங்கினீர்கள்.
தொழிற்சங்க சட்டம் பொருந்தாது, அவன் வைத்தது தான் சட்டம், அவன் எதுவும் பண்ணலாம். அடைய பயனென்றால் அது சிறப்பு பொருளாதார மண்டலம். என்ன ஆயிற்று? அந்த மண்டலம் சிறப்பு பெற்றிருக்கிறது, நாடு சிறப்பு பெற்றதா? இந்த நாடு கடைப்பிடிக்கிற அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை. இது ஒரு கசப்பான அனுபவம். இல்லை, இப்போ இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இந்த மாதிரிலாம் காங்கிரஸ் அரசுல இருந்தே இருந்தாலுமே இருந்தது. இப்போ அதிமுக அரசுக்கு அது ஆதரிக்கிறாங்க. அதிமுக அரசு மட்டும் தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, மாநிலத்தினுடைய அனுமதி பெறாமல் எல்லளவு நிலத்தை கூட பெற முடியாது, அப்படி ஒரு சரத்து இதில் இருக்கு. அதனால மாநில உரிமையை பறிக்காது. கடந்த காங்கிரஸ் அரசு வந்ததுல தான் மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி இருந்தது. இதில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் இந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு அதிமுக சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அதிமுக சொல்வதை முதலே சொல்கிறேன். அதிமுக புரிந்து கொள்வது இந்த திருத்தம் இருக்கிறதா, இந்த சொல் இருக்கிறதா, அந்த சட்டை ஓட்டுக்கொண்டு நடிக்க வருகிறானா என்பதல்ல. அவன் என்ன நோக்கத்தோடு வருகிறான் என்று பார்க்க தெரியாதவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கே தகுதியுடையவர்களாக ஆக மாட்டார்கள். இந்த சட்டம் ஏன்? இதற்கு முன்பு நீங்கள் நிலம் எடுத்தது இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே நிலம் எடுக்கப்பட்டதா இல்லையா? பிறகு ஏன் இந்த அவசர சட்டம்? அதுவும் அவசர சட்டம். நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தனித்த பெரும்பான்மை, இந்திய மக்களே தூக்கி உங்களை மன்னனாக ஒரு நாளைக்கு 6 தடவை சட்டை மாற்றுகிற ஒரு பிரதம மந்திரியை பார்த்திருக்கிறோமா? ஏழை இந்தியா. ஒரு சட்டைக்கு 10 லட்சம் ரூபாயில் தயாரிக்கப்பட்ட சட்டை அநேகமாக எந்த சுல்தானும் தைத்திருப்பாரா என்பது சந்தேகம். சரி, அதெல்லாம் அவருடைய விருப்பம், அவர் செய்வதெல்லாம் ஜனநாயகம், அதுதான் இந்துத்வா. நீங்கள் எம்ஜிஆர் தலைமையிலிருந்து ஆட்சி நடைபெற்ற போதும் நிலத்தை எடுத்திருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் இந்த புதிய சட்டம் தேவைப்படவில்லை. இப்பொழுது என்ன புதிய சட்டம், என்ன அவசரம்? இதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துற, நீ கழுத்தை அறுத்தால் என்ன, டெல்லி கழுத்தை அறுத்தால் என்ன, மாநில அரசுக்கும் அரசுக்குரிய குணம் உண்டுங்கிறீங்க. இது ஆகவே அதிமுகவுடைய வாதம் அடிப்படையிலேயே தவறு. இந்த அவசர சட்டம் என்பது உன்னையும் கொல்லும். நீங்கள் விவரம் தெரிந்து கொள்ளாமல் ஆதரிக்கிறீர்கள். இந்த சட்டம் இல்லாமலே நிலத்தை எடுக்கவும் பயன்படுத்தவும் முடியும். அது நியாயமான முறையில் இருக்க வேண்டும். பழைய சட்டம் என்ன சொன்னது? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அன்று நிறைவேற்றப்பட்ட போது அந்த சட்டத்துக்கும் ஆதரவு தந்தது அதிமுக. மறந்து விடாதீர்கள், எங்கள் கட்சியும் ஆதரவு தந்தது. ஏன்? எந்த நிலத்தை எடுக்கிறார்களோ அந்த விவசாயிகளுக்கு முதலிலே அறிவிப்பு கொடுக்க வேண்டும். உன் நிலத்தை நாங்கள் எடுத்து ரயில் பாதை போட போகிறோம். இப்பொழுது புல்லட் ரயில் விடுகிறேன், சென்னையிலிருந்து டெல்லிக்கு என்றார் அல்லவா? இப்பொழுது சொல்லுங்கள், புல்லட் ரயில் சென்னை டெல்லி வரைக்கும் போக வேண்டும் என்றால் நேர் பாதையில் செல்ல வேண்டும். நேர் பாதையில் ஒரு கோடு போட்டு செல்ல வேண்டும் என்றால் அதில் இருக்கிற கோயில்கள், கல்லூரிகள், நகரங்கள் எதுவாக இருந்தாலும் இடித்து தள்ளப்பட்டு ஒரு ரயில் பாதை போட்டால்தான் இந்த புல்லட் ரயில் ஓடும். வாயிலிருந்து புல்லட் ஓடிவிட்டது. நாட்டிலே ஓடுமா? ஓட வேண்டும் என்றால் நிலம் எடுக்க வேண்டும். அவ்வாறு நிலத்தை நீங்கள் எடுக்க வேண்டி வருமானால், இப்பொழுது ராமநாதபுரத்தில் கடற்கரையோரம் இருக்கிறது வெடித்து போன நிலம், அதற்கு 50 ரூபாய் கொடுத்து கூட நீங்கள் எடுக்கலாம். மவுண்ட் ரோடில் இருக்கிற நிலத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிக்கல் வருகிறது அல்லவா? இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்னை துறைமுகம் வரையிலே மேம்பாலம் கட்ட வேண்டும். இந்த கூவம் நதி வழியாக பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க முடியவில்லை என்றுதானே 7 ஆண்டு காலமாக நீடிக்கிறது. எனவே அந்த இழப்பு ஈட்டுத் தொகை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற விதியை இப்பொழுது இந்த அவசர சட்டம் எடுத்து விடுகிறது. என்றால் நிலத்தை கையகப்படுத்துவதில் பறித்து கொள்ளுவது என்று அர்த்தம். இதுதான் அதை எதிர்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பற்றி சொன்னீங்க, SEZ பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ இதை இடதுசாரிகள் பேசும்போது நீங்கள் கூட்டணியாக இருந்த CPM மேற்கு வங்கத்தில் அவர்களும் அந்த பழங்குடியினருக்கு எதிராக நிலத்தை பறித்தார்களே டாட்டாவிற்காக அப்படிங்கிற அந்த நந்தி கிராமம் இது விஷயத்தை வந்து தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இது வந்து நடைபெற்றதே. அப்போ வந்து இந்த உலகமயமாக்கல் இதெல்லாம் வந்து இவங்க அரசாக இல்லாத போது தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. இவங்க ஒரு அரசில் உட்காரும் போது இவங்களே இயல்பாக உலகமயமாகும், குளோபலைசேஷன், SEZ எல்லாம் வந்து விமர்சிக்க முடியாது. எதிர்கட்சியில் இருக்கும்போது தான் காங்கிரஸையும் பிஜேபி விமர்சிக்க முடியும். மற்றபடி பொருளாதார கொள்கையில் அரசாக உட்காந்து பார்த்தா தான் இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியுங்கிறாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் CPM உங்கள் கூட்டணி அரசு அது நடந்துக்கிட்டது சரின்னு நினைக்கிறீங்க? அந்த மந்திரி சபையில் எங்கள் கட்சியின் உறுப்பினர்களும் மந்திரிகளாக இருந்தார்கள். அவர்களும் நானும் ஒரே குழுவிலே, மத்திய குழுவிலே இருந்திருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். அந்த நந்தி கிராமம் விவகாரம் சரி, டாடா தொழிற்சாலை, நானோ தொழிற்சாலை கட்டுகிறேன் என்பதற்காக நிலத்தை ஹூப்ளி நதிக்கு அருகாமையில் எடுத்த போதும் சரி, இரண்டையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த குழுவில் தவறு
எடுக்காதே என்று கண்டித்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறது. ம். மேற்கு வங்க சட்டமன்றத்திலும் சரி, அந்த குழுவிலும் அவர்களுக்கு பெரும்பான்மை. எனவே அவர்கள் நாங்கள் எடுத்தது தான். இல்லை, அது எப்படி சிபிஎம், அதாவது நீங்கள் வேற கட்சி, இதில் உங்களை நாங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சிபிஎம் வந்து உங்களை மாதிரியே பொருளாதார கொள்கை சொல்ல வர்றேன். சிபிஎம் எடுப்பதை நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்தவரை கண்டித்தோம். இப்பொழுது அவர்களது கட்சியை கூட கொஞ்சம் இன்னும் ஆராயாமல், விவசாயிகளுடைய கருத்தை அறிந்து கொள்ளாமல் நம்ம எடுத்த நடவடிக்கையினுடைய தவறு, அதனுடைய விளைவு தான் நம்முடைய ஆட்சியும் மக்களுக்கு புறக்கணிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு மாறியிருக்கிறோம் என்று உள்ளூர ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் திருத்திக் கொள்ளுகிற அளவுக்கு வருகிறார்களா இல்லையா தெரியவில்லை. ஒரு நல்ல உதாரணம், இப்பொழுது உலகமயம் என்று வந்ததிலிருந்து அந்த விவாதங்கள் சம்பந்தமாக நான் சில வெளிநாடுகளுக்கு சென்றபோது அந்த நாட்டு தலைவருடனும் கேட்டு சில விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் சொல்லுகிறேன். வியட்நாம் இப்பொழுது அந்த குழுவில் உறுப்பினராக சேர விரும்புகிறது. அது சிந்தாத ரத்தமா, செய்யாத தியாகமா? அந்த சொல்லை சொல்லுகிற பொழுதே நமக்கே ஒரு வீரம் பிறக்கிறது அல்லவா? அந்த நாடு இப்பொழுது உலகமயத்தில் நான் உறுப்பினராக ஆக வேண்டும் என்று கேட்கிறது. அமெரிக்கா கியூபாவை சுற்றி பொருளாதார முற்றுகை போட்டு மருந்து கூட போக விடாமல் தடுத்து கொண்டிருந்த இந்த 50 ஆண்டு காலத்தில் அடிபணிய மறுத்து நின்ற கியூபா உலகமயத்தில் அங்கத்தினன் ஆவேன் என்று மனு போட்டது. இவர்கள் போட்ட முற்றுகையால் நெருக்கடி ஏற்பட்ட வியட்நாம், கியூபா துணிந்து நின்று பாடுபட்டு அவன் உழைப்பால் அவன் கஞ்சியோ கூழோ குடித்து உறுதியாக சுதந்திர மனிதராக நின்று காட்டியதால் இப்பொழுது வென்று நிற்கிறான். உலகமய கொள்கையிலேயே 2 அணுகுமுறை இருக்கிறது. அவரவர், ஏனென்றால் யாரும் திணிக்க முடியாது. கன்சியூமர் இஸ் தி ஆர்பிட்டர். நீங்கள் இப்பொழுது ஒரு 100 வகையான கார்கள் விளம்பரம் செய்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் பத்திரிகையில் எடுத்தால் முதல் பக்கம் விளம்பரம், பிறகுதானே உள்ளே செய்தி. அவ்வளவு விளம்பரம் செய்தாலும் அதை எடுத்துக் கொடுக்கிற ஒரு பெரிய நடிகர் நடிகை வந்தாலும் நீங்கள் விரும்பினால் தானே வாங்கலாம். நீங்கள் வேண்டாம் என்றால் கட்டாயம் வாங்க என்று சொல்லி வற்புறுத்த முடியுமா? எனவே வாங்குகிற இடத்தில் இருக்கிறவன் தீர்மானிக்கலாம். இதை ஒரு நாடும் செய்யலாம் அல்லவா? அதாவது உங்களுக்கு நான் கடன் கொடுத்து அந்த பணத்தில் என் கடையிலே வந்து நகை வாங்கி எனக்கு வட்டி கட்ட வைத்து விட்டேன். இதுதான் உலகமயத்தில் இந்தியா பலியாகிட்டு இருக்கு. இதை சீனா செய்யவில்லை, அதுதான் இருக்கிற அர்த்தம். அதற்கு பதிலாக அவன் என்ன செய்து விட்டான்? இதே உலகமயத்தை அவன் மிக திறமையோடு பயன்படுத்தி அமெரிக்காவை தன்னிடம் கடன் வாங்க வைத்து விட்டான். சீனா கடன் வாங்க வேண்டும், வாங்கி கொண்டிருந்த நாடு, நம்மை விட மோசமாக கடன் வாங்கி கொண்டிருந்த நாடு. ஆனால் கடந்த 20 வருடங்களுக்குள்ளாக அதை முழுமையாக அப்படியே மாற்றி $5 trillion இன்றைக்கு ஒபாமா சீன பிரதமரிடம் வாய்தா கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. எனவே உலகமயத்தை 2 வகையிலே பார்க்க வேண்டும். இது எங்கள் கட்சிக்குள்ளே இன்றைக்கு நடக்கிற விவாதம் தான். அந்த சொல்லையே அமெரிக்கா சொன்னது என்பதால் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கண்டிப்பாக. எனவே பொருளாதாரத்தை போகிற போக்கில் அவரவர் உணர்ச்சி வசப்பட்டு மோடி மாதிரி விளையாடக்கூடாது. மோடி இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் அம்பலப்பட்டு போய்விடுவார். கண்டிப்பாக உலகமயமாகிற தத்துவத்தை பொதுவுடைமை தத்துவத்துக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தலாம். நிச்சயமாக இது மார்க்ஸே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மூலதனம் என்பது இப்படிதான் சிறிதாக தொடங்கும், பிறகு உலகம் முழுவதையும் ஒரு சந்தையாக ஆக்கும். ஆக்குவதிலே 2 இருக்கிறது. ஒன்று ஒரு அழிவு சக்தி, இன்னொன்று ஆக்க சக்தி. ஆக விஞ்ஞான கண்டுபிடிப்பை பயன்படுகிற பொருளாக மாற்றுவது யார்? முதலாளிகள். அது ஒரு ஆக்க சக்தி. ஆனால் அதை பெறுவதற்கு என்ன செய்கிறார்? மண்ணில் இருந்துதான் அவருக்கு என்னென்ன உலோகங்கள் கிடைக்க வேண்டுமோ, கனிமங்கள் கிடைக்க வேண்டுமோ அதை கிடைத்து இதை மருந்தாக சேர்க்கிறார். மண்ணை பிழிந்து மருந்து ஆக்குகிறார். ஆகவே இயற்கை ஒரு புறம் அழிக்கப்படுகிறது, இன்னொரு புறம் ஆக்கப்படுகிறது. இந்த 2இல் எது அதிகமாக விடாமல் பார்க்க வேண்டும் என்பது செய்கிற மனிதனை பொறுத்தது, சமூகத்தை பொறுத்தது. கண்டிப்பா கண்டிப்பா அந்த வடிவத்தையே நம்ம விமர்சிக்க கூடாது. நாம் அதை மறந்து இந்தியாவில் நாம் அனைவருமே மோடி சிந்திக்கட்டும் என்று, மோடி ஒரு பிரதம மந்திரி, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலாம், மக்கள் ஜனநாயக முறையில் வந்துள்ள பிரதம மந்திரி. ஆனால் சிந்திக்கிற வேலையை அந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டு நம்முடைய மூளையை தூங்க சொல்லிவிட்டால் இதற்கு பேசாமல் அடிமைகளாகவே இருந்திருக்கலாம். இல்லை, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து திராவிட கழகம் நடத்தின தாலி அகற்றும் விழா அப்படின்னு.
இது ஒரு பொது புத்திக்கு எதிரான ஒரு நிகழ்வு. அதாவது அதை எதிர்த்தவங்களாம் பாரதிய ஜனதாவும் கிடையாது. பொதுவாக சராசரி மக்களே இதை எதிர்த்தாங்க. இது பெண்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடியது, தமிழர்களுடைய பண்பாடு பாதிக்குது, இந்து மதத்தினுடைய உணர்வு பாதிக்குதுன்னு பல்வேறு வகையான கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்தது. இருந்தாலும் அதை ஒரு போராட்டமாக அறிவித்தது இந்த இந்து இயக்கங்கள், இவங்க தான் எதிர்த்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தாலி அகற்றும் விழாவை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? பொதுவாக இது கட்சியில் விவாதிக்கப்படவில்லை. பொதுவாக தோழர்கள் சந்திக்கிற போது ஒருவரோடு ஒருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். கட்சி இதை ஒரு விவாதமாக மாற்றி திருமணங்களை எப்படி நடத்துவது, சில சமயங்களில் வரும் இந்த ஜாதி மறுப்பு திருமணம், வரதட்சணை வாங்குவது சரியா தவறா, அதெல்லாம் வாங்கக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டுமே அன்றி மூடத்தனமான சடங்குகளை பின்பற்றக்கூடாது என்பது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் இந்த தாலி கட்டுவது என்பது நெடுங்காலமாக இந்தியாவில் இருந்து வந்துவிட்ட ஒரு பழக்கம். எப்பொழுதுமே பெருவாரியான மக்கள் ஒரு வழக்கத்தை கை கொண்டு விட்டால், அதன் மீது ஒரு நம்பிக்கையும் வந்துவிட்டால், அந்த நம்பிக்கைக்கு ஒரு புனித முலாமும் பூசி, அது ஒரு புனிதமானது. மற்ற இப்பொழுது சாதாரண கயிறு தான், தாலி கயிறு தான் சொல்லுங்கள். நம்முடைய மனைவியை ஒப்புக்கொள்கிறாரா பார்ப்போம், நம்முடைய தாய் ஒப்புக்கொள்கிறாரா பார்ப்போம், ஒப்புக்கொள்ள மாட்டார். அதுக்கு பிறகு நம்முடைய திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்களே, ஏதாவது ஒரு சங்கடம் வந்தவுடனே இந்த நடிகை அந்த தாலியை எடுத்து அப்படி 2 கண்ணில் ஒட்டி கொள்வார். நம்முடைய இப்போ காசு கொடுத்து பார்க்க வந்த நம்முடைய தாய்மார் அவர்களும் ஒட்டிக்கொண்டு அழுவார். ஆக இது எவ்வளவு ஆழமான உணர்வுகளை பதித்திருக்கிறது. ஆகவே அது வேண்டும், அது தொடர வேண்டும், தடுக்கக்கூடாது என்று சொல்வது தவறு. ஒரு பெண்ணை பார்த்த உடனே இந்த பெண் திருமணமானவளா ஆகவில்லையா என்பதை பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டுமென்றால், தாலி மஞ்சள் கயிறோடு கழுத்து தெரிந்தால் ஓ இன்னொருவனுடைய மனைவி. காலப்போக்கில் தாலி கட்டிவிட்டால் தாலி கட்டியவள் அடிமை. கட்டிய கணவன் கல்லானாலும் கணவனும் புல்லானாலும் புருஷன், அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். கோல்கானா கண்ணையை போல் கொண்கண் பழிகானேன் கண்டை எடுத்து. ஆகவே ஊர் பூரா சுற்றி விட்டு வந்தாலும் கண்ணகி மன்னித்து அவனோடு போய் வெட்டுப்பட்டு சாக வேண்டும். அதற்கு பதிலாக கண்ணகியும் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்தால் சிலப்பதிகாரம் வந்திருக்காது, அது வேறு. ஆனால் ஒவ்வொரு அதிகாரம் வந்திருக்கும், பெண்ணுக்கு அதிகாரம் வந்திருக்கும், வேறு ஏதாவது வந்திருக்கலாம். பெண்கள் தங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது, உணர்வு பொறுத்தவனும். அதுதான் திராவிட கழகம் நடத்தியது என்பது ஒரு பகுத்தறிவு அடையாளம். ஆகவே அது முழு தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அதை ஒரு பெரிய விழாவாக நடத்தி அதை அகற்றுகிற ஒரு நிகழ்ச்சி போல, ஒரு சம்பவம் போல, இப்பொழுது யார் கழுத்தில் யார் தாலி இருந்தால் இந்த சமூகத்தை அதை எவ்வாறு பாதிக்கும்? அது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை. எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேவையில்லை, அதை வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி விழாவும் நடத்த மாட்டீங்க, அதுவும் வேண்டாம். ஏன்னா அவர் மக்களை மாற்றுவதற்கு நாம் அவருடன் விவாதிக்க வேண்டும். இல்லை, இப்போ சாதிங்கிறதும் நீங்கள் ஒரு தப்பான நம்பிக்கை, ஒரு தீய சக்தி, அது ஒழியணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுவும் மக்கள் மத்தியில் பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. பரப்புரை பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க. அதை நியாயப்படுத்தக்கூடாது. இதை மாற்றுவதற்கான அறிவியல் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி அந்த உணர்வை கைவிட வைக்க வேண்டும். அது ரொம்ப சிரமம், இருந்தாலும் மாற்ற வேண்டும். இப்போ திராவிட கழகம் பெரியார் அமைப்புகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக பிரச்சனைகள், சாதி ஒழியணும், சாதி தான் இந்த சமூகத்துடைய அடிமான பிரச்சனை, பெண் உரிமை, ஆணாதிக்க சிந்தனை, இது எல்லாமே மதங்கள்லேருந்து வருது, கடவுள் நம்பிக்கையிலேருந்து வருது. இந்த கோர்வை, இந்த இணைப்பை பற்றியே அவங்க அதிகம் பேசுகிறாங்க. கடவுள், சாதி, மதம் 3 ஒழிய வேணுங்கிறது உங்களுடைய கருத்தும் அதுதான். கடவுள் இல்லைங்கிறது தான் உங்களுடைய கருத்தும், சாதி ஒழியணுங்கிறது தான் உங்களுடைய கருத்தும், மதம் இல்லாமல் போகணுங்கிறது தான் உங்கள் கருத்து. ஆனால் இந்த 3 பிரச்சனையும் அதிகமாக தொடர அமைப்பாக திராவிட கழகம் பெரியார் அமைப்பு தான் இங்கே இருக்குது. வேற இடதுசாரி இயக்கங்களாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பொதுவான விஷயங்கள். இந்த விஷயம் அறிவு உங்களுக்கு தெரியும், ஆனால் இதை திராவிட கழகம் பெரியார் அமைப்புகளுக்கு நீங்கள் பரப்புரை செய்வதில்லை. அது ஏன்? இப்போ திராவிட கழக வீடுகளிலேயே தாலி கட்டுற பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பெரிய லெவலில் பெண்கள் பொட்டு, நகை, இந்த அச்சய திருதிக்கு இதாகக்கூடாது, வரலட்சுமி நோம்புக்கு போகக்கூடாது, கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடாது, இந்த மாதிரி சிந்தனைகளில் திராவிட கழக வீடு குடும்பங்கள் இருக்காங்க. ஏன் இடதுசாரி இயக்கங்கள், உலகளாவிய அரசியல் பேசுகிற இயக்கங்கள் இந்த மாதிரியான பகுத்தறிவு பிரச்சாரங்களை அதிகம் ஈடுபடுறதில்லை? செய்யவில்லை என்பது உண்மை. ஏன்னா பொருளாதார மாற்றங்கள், வாழ்வில் மாற்றங்கள் வந்தாலன்றி, அவங்களும் படித்து அவங்களா சுயமாக சிந்தித்து அவங்க வாழ்வாதாரங்கள் மாறி வந்தால் ஒழிய இந்த நம்பிக்கைகள் என்பது சுலபத்தில் போகாது என்பது ஒரு அனுபவம், வரலாறு. ஒரு தேர்தல் அரசியலை நோக்கி இருக்கிறதுனால மக்களோட நம்பிக்கை, உணர்வு. தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லை. தேர்தல்னா இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகும் சோவியத் யூனியனில் என்ன பெரிய பயம் என்ன?
போராடி கொண்டது வியட்நாமுக்கு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அத்தனை இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது உங்களுக்கே தெரியும். அதாவது மேற்கு வங்கத்தில் நான் திருப்பி சிபிஎம் கேட்குறேன், நீங்கள் கூட்டணி இருக்குனால நீங்கள் என்னால் கேட்க வேண்டியது. சும்மா நீங்கள் ராவண லீலா நடத்துறது அங்கே வந்து அதை வந்து பாரதிய ஜனதா அரசு பண்ணால் பரவாயில்ல, புத்ததேவ பட்டாச்சாரியாவே ராவண லீலா நடத்தி அவ்வளோ பெரிய இந்து விழா நடத்துகிறாரு. இப்போ ஒரு மற்ற பாரதிய ஜனதா காங்கிரஸ் அரசுக்கும் ஒரு நாத்திக அரசான இடதுசாரி அரசுக்கும் வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? மேற்கு வங்கத்தில் முழுக்க இந்துத்துவ விழாக்களை வந்து ப்ரொமோட் பண்ணுற அரசாக தான் சிபிஎம் இருந்ததுன்னு ஒரு விமர்சனம் வருது. எப்படி பார்க்குறீங்க? சிபிஎம் மட்டுமல்ல, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. எங்கள் கட்சியிலும் அந்த குறைகள் இருக்கிறது, சிபிஐயும் இருக்குங்கிறீங்க. நிறைய இருக்கிறது. நான் அதையெல்லாம் மூடி மறைக்க விரும்பவில்லை. எப்பொழுதுமே புற்றுநோயால் வேதனைப்படுகிறவன் அது இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு மருத்துவரை நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யவில்லை என்றால் அவன் அதற்கு இரையாவது உறுதி. நான் என் கட்சியினை காப்பாற்றுகிறேன் என்று ஒரு பொய்யை சொன்னால் அது கட்சியை காப்பாற்றாது. அது எவ்வளவு நெருப்பாக இருந்தாலும் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழ்நாட்டில் எல்லா பல வகை திருமணங்களுக்கும் கட்சி தலைவர்களை அழைத்து தலைமை வைக்க சொல்லுவது, வாழ்த்து சொல்லுவது என்பது அநேகமாக மிக முக்கியமான அரசியல் கடமையாக மாறிவிட்டது. நான் கடந்த ஒரு 9 வருடங்களிலே கலந்து கொண்ட கூட்டங்கள், எந்தெந்த ஊருக்கு போயிருக்கிறேன் என்ற பட்டியலை எடுத்து பார்த்தபோது திருமண நிகழ்ச்சிகளுக்காக, இந்த காது குத்துகிற நிகழ்ச்சிகளுக்காக, இன்னும் சொல்லப்போன வேடிக்கை, இந்த பெண் குழந்தைகளுக்கு வயது வந்ததை பற்றி அந்த விழாவுக்காக என்று நான் போய் வந்த விழாக்களினுடைய எண்ணிக்கை, அதற்காக போய் வந்த தூர பயணம், நேரம், இவைகளை நான் கணக்கிட்ட போது நம்மை விட பைத்தியக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை என்று முடிவு. மூத்த பொதுவுடைமை தலைவரே இதுக்காக நேரம் செலவழிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவ். இது எந்த விதமான உற்பத்திக்கோ அவர்களை ஏதோ அவர்களோட குடும்ப கௌரவம், ஒரு விருந்தினரை போல் அழைத்திருக்கிறார்கள். ஒரு திருமணத்தில் மிக முக்கியமானவர்கள் யார்? மணமகனும் மணமகளும். அடுத்து மிக முக்கியமான அவர்களை பெற்றவர்கள், பிறகு சுற்றத்தார். இதற்கு பிறகு மற்ற வருகிற விருந்தினர்கள் என்பவரும் பூவை தூக்கி அல்லது அரிசியை தூக்கி போட்டு போகிறவர்கள் தான். இதில் அரசியல் கட்சி தலைவரை அழைத்து, அதுவும் பார்த்தீங்களா இப்பொழுது அரசியல் கட்சியில் ஆளுங்கட்சியாக ஆகிவிட்டால் 1000 பேருக்கு வைத்து ஒரே இதில் பெரிய அர்ச்சகர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது நான் என் குற்றத்திற்கு வருகிறேன். என் குற்றம் என்றால் என் கட்சியில் இன்னும் அந்த விழிப்பு வரவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். தலைவர் வர வேண்டும் என்று ஒற்றை காலிலே நிற்பார். நான் அங்கே போனால் அங்கே ஒரு அடுப்பு போட்டு நெருப்பை கொளுத்தி வேதங்கள் முழங்கி கொண்டிருக்கும். ஆனால் என் தலைமையிலே தான் நடக்கும். நல்ல வேளை நான் கீழே அது முடியட்டும், சாம்பல் அடங்கு வரையில் இருப்பேன். வேதங்கள் பிராமண புரோகிதர்கள் வந்து வேத ஒழுங்குற திருமணத்துக்குலாம் நிறைய நடந்திருக்கிறது, என் கண் முன்னாலேயே நடந்திருக்கிறது. அங்கே போய் திருமணத்தை நடத்தாதே என்று நான் சொல்ல முடியுமா? ஒரு மங்கள நிகழ்ச்சி போன பிறகு பேசாமல் நாற்காலி போட்டு உட்கார்ந்து முடிந்த பிறகு மணமக்கள் மன நிறைவோடு வாழ்க என்று சொல்லிவிட்டு வருவேன். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? எனக்கே தெரிகிறது இது தவறு. கம்யூனிஸ்ட் கட்சி குடும்பங்களே இப்படிதான் நடக்கும், புரோகிதம் பண்ணி நடத்துறாங்க. பண்ணினார்கள் என்பதைத்தான் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. ஒன்று, நாங்கள் அவர்களை திருத்த பார்க்கிறோம். இல்லை என்றால் இந்த தவறை செய்ததால் இவனை கட்சியை நீக்குகிறோம் என்று சொல்லலாம். அதனால் ஒன்றும் பூமி வெடித்து போய் விடாது. மனமாற்றம் அவனுக்கு ஏற்படாமல், அவனுக்கே நம்பிக்கை வராமல் போகாது. இப்பொழுது சமீப காலத்தில் நீங்கள் செய்திகளை பார்த்தால் அந்த துறையில் இடதுசாரி இயக்கம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் புதிய மனிதனை உருவாக்காமல் புதிய சமுதாயம் பிறக்காது. ஆனால் அது உபதேசத்தால் மட்டும் வராது. இது வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், கார்ல் மார்க்ஸும் சொல்லியிருக்கிறார். வள்ளுவரே சொல்லுகிறார், இந்த குடிகாரனை திருத்துவதற்கு உபதேசங்கள் பயன்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கள்ளு இறக்கிறத நிறுத்துறான்றாரு. அதே போல இந்த போதைகளுக்கு, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு ஆளானவனை உபதேசத்தினால் மட்டும் திருத்த முடியாது. வாழ்க்கை முறையில் மாற்றம் வர வேண்டும். அது எப்போ வரும்? பொருளாதாரத்துறையில் மாற்றம் வந்தால் வரும். இப்போ ஐரோப்பாவில் உதாரணமா இல்லை, பொருளாதாரத்துறையோட தான் இதையும் பார்க்குறீங்களா? சேர்ந்து அது உலக அளவில் பொருளாதாரம். இந்த இடத்துல தான் ஆரம்பம் முக்கியமாக. இப்போ மார்க்ஸ்க்கு வந்து சாதி அமைப்பை நேரடியாக பார்த்த அனுபவம் கிடையாது, அது அவருடைய குற்றமும் கிடையாது. தேசிய இன சிக்கலை வேணால் பார்த்துருக்கலாம். ஐரோப்பியா, ரஷ்யாலே அந்த தேசிய இன சிக்கல்னால பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பெரியாரிஸ்டுகள் போன்றவர்கள் சொல்கிறது தேசிய இன சிக்கல், சாதி. இது ரெண்டுமே மார்க்சியவாதிகள் இங்கே உள்ள அமைப்புக்கு அவங்க பார்க்கலங்கிறது தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே உள்ள பிரச்சனைக்கு ஏற்ற மார்க்சியத்தை பார்க்கலாம். மார்க்சியம் தான் எங்கள் எல்லாருக்கும், பெரியாருடைய தத்துவமே நாங்கள் மார்க்சியமாக தான் பார்க்குறோம். ஆனால் இந்தியா துணைக்கண்டத்திற்கு
இது ஒரு நாடா, இது ஒரு தேசமா போன்ற பல்வேறு விவாதங்கள் நடத்தாமல் இவங்க இந்தியாங்கிற அமைப்பையும் ஏற்றுக்கிறாங்க, தேசிய இன சிக்கலோட அந்த அமைப்பை ஏற்றுக்கிறாங்க, சாதி அமைப்போட ஏற்றுக்கிட்டு பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வு அமெரிக்க எதிர்ப்பு மட்டும் முக்கியத்துவம் தராங்க. அப்போ அது அந்த மார்க்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒரு மார்க்சிய சிந்தனையாக இருக்குமா? இங்கே ஏற்றாப்புல தகவமைக்கல அவங்க அதை தான் அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. இந்த சாதி இந்த இது அவங்க சொன்னதோடு மட்டும் இல்லை, மிகப்பெரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் என்று கருதப்பட்ட கோசாம்பி, கேரளத்தைச் சேர்ந்த தோழர் தாமோதரன், தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்த மார்க்சிய சிந்தனையாளர்கள் பலர் எழுதிய புத்தகங்களே இருக்குது. மறுபரிசீலனை என்ன வேடிக்கைன்னா புத்தகங்கள்லேயும் எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப கடுமையாக இருக்குது. நம்ம யாரும் அந்த கட்சியில் விவாதிக்கலை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழிகாட்டுற தலைவர்களே மார்க்சி காட்டியிருக்கிற வழியில் ஒரு புரட்சிகர சிந்தனையோடு மக்களை வழிகாட்ட வேண்டும். மார்க்ஸ் அப்போ என்ன முதல்ல சொல்கிறாரு, விஞ்ஞானத்தோடு சேர்ந்து விஞ்ஞானத்தை வளர்க்கிற முறையில் விஞ்ஞான பார்வை கொள்ள வைப்பதற்கு நீ முயற்சி செய்யணுன்றாரு. சயின்டிஃபிக் டெம்பர். நான் அதுக்கு பதிலாக சாமியாராகிறதுக்கு, ஏழ்மை தூய்மை, நான் வெறும் லுங்கியை கட்டி கொண்டே வாழ்கிறவன், நான் குடித்தே வாழ்கிறவன், குடிசையிலேயே வாழ்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தது? இந்து மதத்தில் அந்த துறவரம் சாமியார் போகிறத ஒரு கருத்து இருந்தல்லவா, அது அவர்கள் மூளையில் பதிந்திருக்கிறது என்ற அர்த்தம். இந்துத்துவ பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு. அந்த வழியில் தான் மார்க்சியத்தையே இந்திய மண்ணுக்குள்ளே பதித்து விட்டார். இந்துத்துவ பாதிப்போடு இடதுசாரிகள் இருந்திருக்காங்க, அவங்களை அறியாம தலைமையில் இருந்த பலர் இருந்து விட்டார்கள். அவர்கள் இதை மாற்றி மார்க்சிய சிந்தனைக்கு, மார்க்சிய பாதைக்கு கொண்டு போக தவறிவிட்டார். இப்போ சொல்ல போனால் நக்சல்பாரிகள் நம்ம பற்றி குற்றச்சாட்டுறது அதில் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது 2 வட்டிக்கடைக்காரனை கொண்டுட்டா இந்தியா மாறிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல யாரும் மனிதர்களை கொள்வதன் மூலம் மூலதனம் அழியாது. மூலதனம் என்பது தனி, அது ஒரு தனி சக்தி. அதையே புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சமுதாய மாற்றத்தை புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம். கம்யூனிஸ்ட் கட்சி அதில் தவறு செய்திருக்கிறது. முதலில் இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கும் அது முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அறிவுத்துறை பிரச்சாரத்தை இடைவிடாமல் செய்திருக்க வேண்டும். முதலில் தன் கட்சி உறுப்பினர்களை கடைப்பிடிக்க வைத்திருக்க வேண்டும். அதை நாங்கள் கடைப்பிடிக்க வைப்பதில் வெற்றி பெறவில்லை, இன்னையும் வெற்றி பெற வேண்டும். அது ஒரு இதுதான் மறுபரிசீலனை செய்யணும், கட்டாயம் செய்யணும் கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் இது தொடர்பாக தான் அந்த வாதம். அதாவது இந்த சமீபத்தில் கௌரவ கொலைகளை தொடர்ந்து இந்திய பொதுவுரிமை கட்சி கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க. சமீபத்தில் கூட ஒரு உண்ணாநிலையெல்லாம் கூட நடத்துனீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இதில் என்னன்னா, இது உங்கள்கிட்ட கேட்க ரொம்ப பொறுத்த, ஏன்னா உசிலம்பட்டி பகுதியில் தான் அதிகம் நடக்குது கௌரவ கொலைகள். அதுவும் சமீபமாக ரொம்ப அதிகமாக நடக்குது. இடையில இல்லாமல் இருந்தது, இப்போ நிறையா வருது. அப்போ அது பெத்த அப்பாவே தன்னுடைய பெண்ணை வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பையனை காதலித்தாங்கிறதுக்காண்டி விறகு கட்டை வச்சு சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து சொந்த பந்தங்களோடு சேர்ந்து எரிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் வந்த செய்தி. இதெல்லாம் என்ன மனநிலை? அதாவது அங்கேயும் இடதுசாரி இயக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சாதி உணர்வுங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான உணர்வுனே புரிந்து கொள்ள முடியல. இந்த மாதிரி கௌரவ கொலைகள் நடக்கிறத நீங்கள் இப்படி ஒரு அருகில் இருந்து பார்க்குறங்க முறையில், அந்த பகுதி மக்களோட அதிகம் நெருக்கமானவர்கள் முறையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க யாருமே இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க ஒரு இடைநிலை சாதியினர், இன்னும் சொல்லப்போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ சாதி உணர்வு இருக்குது? நீங்கள் சொல்கின்ற பாட்டாளி வர்க்கம், உழைக்கும் வர்க்கம், இந்த மண்ணான திராவிட இனத்தை சேர்ந்த கருப்பர்கள், அவர்கள் எல்லா ஒடுக்கப்பட்டவர்களுக்கான காரணிகளும் உடைய அந்த மக்கள் மத்தியில் எப்படி தான் இந்த சமூகம் இப்படிங்கிற ஒரு சாதி வெறி அவங்களுக்கு வருது? அவங்களுக்கு கீழே உள்ள சமூகத்தை பார்க்கும்போது அவங்களே ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க மத்தியில் எப்படி வருது? நீங்கள் சொல்லக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த உணர்வு எப்படி வருது? நீங்கள் தயவுசெய்து உங்கள் தொலைக்காட்சியில் நல்ல விளம்பரம் கொடுத்து, அறிவிப்பு கொடுத்து, இந்த ஜாதி மதம் இதனால் இந்தியா எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தலைப்பு, அது தலைப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மாதங்களுக்குள்ள ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுங்க. அதில் ஒரு முக்கியமாக ஒரு 4-5 பேரை விவாதத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ள, அதை ஒரு நாளில் நடத்தி முடிக்க முடியாது. அநேகமாக ஒரு 2-3 வாரங்களுக்கு நீங்கள் தொடர வேண்டி வரும். அப்படி அந்த பெருமையை நீங்கள் பெற்றாலும் நல்லது. நான் சொல்கிறேன், இந்தியாவில் நீங்கள் சொன்னது உண்மை. ஜாட் உத்தரப்பிரதேசத்தில், அப்புறம் தாக்கூர், இவங்கெல்லாம் கொஞ்சம் உயர் ஜாதியினர். அங்கே பிராமணர்கள் உழுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே உழவடை செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறாங்க. ஆமாம், விவசாயம் செய்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க, விறகு வெட்டுறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க. அதனால் என்னாச்சு, பிராமணர்களுக்கும் மாயாவதி அம்மையாருடைய கட்சிக்கும் உடன்பாடு வந்தது. ஆனால் அந்த கீழே இருக்கிற அந்த தலித் மக்கள், மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள், ஜாட்டுகளையும் தாக்கூர்களையும் அந்த நம்ம முலாயம் சிங் கட்சியினரையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்.
அதே அதுக்கு அங்கே போய் சொல்லுவான் தமிழ்நாட்டில் வச்சுக்கிறோமே. இல்லை தலித்துகள் இப்போ பிராமணர்கள்லாம் கூட விவாதங்கள்ல தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு தலித்துகள் இந்துக்கள்ங்கிறத ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனையே வந்து இடைநிலை சாதி தான். தேவர் வன்னியர் நாடார். இப்போ அதுக்கு தான் நான் வர்றேன். இப்போ அது அந்த உத்தரப்பிரதேச உதாரணத்தை என்ன இந்தியா பூராவுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம். தமிழ்நாட்டில் என்ன இந்த பெரிய முக்கியமான ஜாதிகள் கொஞ்சம் சக்தி படைத்த ஜாதிகள் பிராமணர்கள் அல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர், தேவர், முக்குலத்தோர், வன்னியர் 3 பேர். முக்கியமான ஜாதின்னு சொன்னா பிள்ளைமார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க. எண்ணிக்கையில் அதிகரிக்க எண்ணிக்கையில் இருக்கு. இது 3ம் கொஞ்சம் பெருசு, முரடு எல்லாம் அடிக்கடி தலித்துகளோட முரண்படுற சமூகங்களாகவும் இருக்கு. காரணம் என்ன? இவங்களும் அவங்களும் தான் கிராமத்தில் ஒரே இடத்துல வாழ்றாங்க. அங்கே பிராமணர்கள் கிடையாது. அங்கே அக்ராகரம்னு இருக்கும், ஒரு 3 பேர் இருப்பான். அவன் கோயிலுக்குள்ள இருப்பான். அவன் தலித்துக்கும் அவனுக்கு மோதல் வருமா? வர்றதே இல்லை. ஆனால் மோதல் இவங்களுக்கு எப்போ வருது? இவங்க 2 பேர் கடையில் தான் வருது. புல் இருக்கிறதுல, விரைவு வெட்டுறதுல. இது பெரிய இவங்களும் வர்றதில்ல, பெரிய வைரத்தை திருடுறதுல வர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உசிலம்பட்டியை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதில் 2 குணம் இருக்குது. ஆச்சரியம். அதை நான் ஆய்வு செய்யணும். அது என் ஊருன்றதுனால நான் அதில் உள்ள குறையை மறைக்க மாட்டேன். என் கட்சியே தவறு செய்தாலும் ஆம் என்று ஒப்புக்கொள்வேன், நானே செய்திருந்தாலும் ஒப்புக்கொள்வேன். ஆச்சரியப்படத்தக்க முறையில் எங்கள் ஊரில் மிக முக்கியமான முரடர்களாக இருக்கக்கூடிய இந்த முக்குலத்தோர் வாழக்கூடிய ஒரு 7-8 கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். அங்கே உள்ள கோயில்களில் கோயில் பூசாரிகளாக இருந்து அந்த திருநெறி உள்ளே இருந்து நடத்துகிறவர்கள் பிராமணர்கள் அல்ல. ஆச்சரியப்படுவீர்கள். தலித் அவர் தான் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறார். ஒரு இடத்தில் நாவிதர் இருக்கிறார், ஒரு இடத்திலே சலவை தொழிலாளி இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போய் நான் கேட்டேன். இப்போ தான் சமீபத்தில் இந்த விவாதங்கள் வந்தபோது, ஏப்பா இவனை கோயிலுக்குள்ளே வச்சு அவனை கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னுவா மற்ற ஜாதிக்காரன், நீங்கள் உள்ளேயே விட்டு பூசாரின்னு வச்சு அவர்கிட்ட கையை கட்டி நின்று வாங்குறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்ற அன்னைக்கு அவரை கும்பிடுவாங்க அத்தனை பேரும். மறுநாள் வந்து அவனை தெருவில் ஒரு என்னடா எங்கே போகிறேன்னு வாங்க. இது என்ன ரெட்டாக உலகம்? ஒரு புறம் பண்ணியிருக்கான். இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த உசிலம்பட்டின்னு சொன்னீங்கல்ல, அங்கே இருக்கிறவங்க பிரமலை கள்ளர்கள். பிரமலை கள்ளர்கள் கடந்த 600 வருடங்களாக இந்த பாண்டிய மன்னர்கள் ஆண்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் அவர்கள் வீட்டு திருமணங்களில் பிராமணர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. பிராமண நண்பன் இருந்தால் கூட திருமண விழாவுக்கு கூப்பிட மாட்டாங்க. பிராமணர்கள் திருமண விழாவுக்கு வந்தால் அபசகனம் என்று கருதிய ஒரு ஜாதி இன்று வரைக்கும் இருக்குது. இப்போவும் பிராமணர்கள் வச்சு நடத்த பெரியார் பிராமணர்கள் இல்லாமல் சடங்குகள் இல்லாமல் நடத்த சொல்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இயல்பா சமூக இயல்பாக இருந்திருக்கு. ஆனால் அவர்களுக்கு மற்ற ஜாதிக்கு வரும்போது தலித்தை விடுங்க, அந்த பையன் இவங்க ஜாதியோட உயர்ந்த ஜாதி முதலியார், இவங்க ஜாதியோட உயர்ந்தது செட்டியார், பிள்ளைமார், அதோட தன் மக போயிடுச்சுன்னு சொன்னால் போட்டு தள்ளிடுறான். இல்லை அங்கே சாமிக்கு பங்காளி முறை மாதிரி மாமச்சா முறையில் பண்ணாலே கொலை பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன். அங்கே கல்யாணம் மாதிரி இருக்கு. இந்த உளவியல் கொஞ்சம் ஆய்வுக்குரியது, ரொம்ப ஆழமாக. இங்கே வந்து நான் அதான் கேட்குறேன், சாதி உணர்வு ஏன் பர்டிகுலராக அந்த சமூகம் அந்த மக்கள்கிட்ட கேட்குறேன்னா, பிரமலை கள்ளர் சமூகம் இப்போ முக்குலத்தூர்லேயே அகமுடியர் மரவனா கூட இவங்களோட கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கான்ஸ்டியூஷன் படியே பார்த்தாலுமே இந்த பிரமலை கள்ளர்கள் வந்து இயல்பாக ஒரு நிலம்சார் பழங்குடிகளாக இருந்திருக்கிறாங்க. குற்றப்பரம்பரை சட்டம் இந்த மாதிரி பல்வேறு வரலாறுகள், போராட்ட குண வரலாறுகள் உடையவர்கள், நாட்டு விடுதலை ஆனால் சாதி உணர்வுன்னு வரும்போது உயர்தட்டில் இருக்கவங்களோட ஒரு கொடூரமாக இவங்க ஏன் நடந்துக்கிறாங்க? ஆழமாக இருப்பாங்க. அதை ஏன் அதை நீ இல்லை கம்யூனிஸ்டுகள் உழைக்கும் வர்க்கத்துக்கு இன உணர்வு கிடையாது, சாதி உணர்வு கிடையாது, அடையாள அரசியல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உழைக்கும் கஞ்சிக்கு வழி இல்லாத மக்கள், சராசரி மக்கள், அதுலேயும் பணக்காரங்க இருப்பாங்க, நான் அவங்கள சொல்லலை. இப்போ இந்த கொலைகள் கௌரவ கொலைகள்லாம் செய்கிறவங்களாம் மிகப்பெரிய மிட்டா மிராசுகள் கிடையாது, உழைக்கும் மக்கள். இன்னொன்று தெரிஞ்சுக்காங்க, அந்த மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் தான் அந்த முக்குலத்தோர் கொஞ்சம் அதிகம். தஞ்சாவூர் வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அம்பலங்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, மேலூர் பிரமலை கள்ளர் ஒரு மாதிரி இருப்பாங்க. தஞ்சாவூர் இவங்க 3 பேருமே ஒன்றும் கிடையாது. முதல்ல எல்லாருக்கும் வித்தியாசமான ஆட்கள். அவங்களுக்கு மற்ற ஜாதியில் வந்து தங்கள் குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான்னா கூட ஒன்றும் கோவிக்க மாட்டாங்க. ஒரு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், செட்டியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், தலித் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூட அதை கூட அவ்வளோ பெருசாக எடுக்க மாட்டான். தன் வீட்டு பெண் பொசசிவாக பார்க்குறாங்க. அது என்னன்னு அதுதான் தெரியல, ஆழமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நம்மள்ட்ட சிரித்து பேசிக்கிட்டே இருந்துட்டு அதை வெட்டி கொல்லாமல் விடவே மாட்டான். இன்னொரு ஆச்சரியம் நான் சமீபத்தில் படித்தேன், கேள்விப்பட்டேன். இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் சென்னையை சுற்றி பார்த்ததில் அதிகமாக ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருப்பவர்கள் பிராமண பெண்கள். விழுக்காட்டு கணக்கின் பிரகாரம் பார்த்தா அவங்க குடும்பங்கள்லேருந்து யாருமே இல்லை. ஏன்?
பிராமணர்களுக்கு இயற்கையாகவே அருவாள் எடுத்துக்கிட்டு போய் வெட்டுற அளவுக்கு எண்ணிக்கை பலமும் இல்லை, அவர்களுக்கு அந்த பரம்பரை குணமும் இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறான், வரதட்சணை கட்ட முடியல நம்மால், நம்ம வேலையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னா வரதட்சணை கேட்குறான், நம்மளால் முடியல. பார்த்துட்டு அந்த வேலை பார்க்க போனால் பக்கத்தில் நாற்காலியில் அவன் உட்காந்துருந்தான், 2 பேரும் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டான், நம்மளை விட்டுட்டு போனால் போதும்டான்றாக்க. அந்த இது இந்த சமூக அமைப்பில் உள்ள பல்வேறு சுமை இதான். அதுதான் சொன்னேன், பிராமணிசம் இஸ் டையிங் இட்ஸ் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட். அவனுடைய சடங்குகள் பழக்கங்கள் மூடநம்பிக்கையிலே அந்த ஜாதி என்ன பண்ண வச்சு இன்றைக்கி பலர் இடத்துலையும் மாற வச்சிருக்கு. அதிகமாக நான் வெஜிடேரியன் அவங்க தான், அதிகமாக வெளிநாட்டு போகிறவங்க அவங்க தான், அதிகமாக கலப்பு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் வச்சுருக்கவங்க அவங்க தான், இருந்து இன்னும் அந்த ஆதிக்க புத்தியை விடாமல் இருக்கிறவங்களும் அவங்க தான். இது ஒரு சிக்கலான அவங்களுடைய சிந்தனைகள் பழக்க வழக்கங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்னா அதை விட்டுறாங்க அவங்கள விட்டுறாங்க. அவன் தான் முதல்ல அமெரிக்கா போயிடுவானே. இப்போ நீங்கள் கோயிலுக்குள் நாங்கள் நான் தான் சொல்லுவேன், என்னுடைய சகோதரர் வீரமணியோடு நான் பேசும்போது சொல்லிகிட்டே இருந்தேன், அர்ச்சகர்களாக வேண்டும் அத்தனை பேருன்றீங்க, ஏங்க வெளியே இருக்கிறவனையும் பழையபடி கோயிலுக்குள்ளே தள்ளுறீங்க, மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக அவனை வேற எங்கேயாவது வேலைக்கு போக சொல்லுங்கள், எங்கேயாவது நல்ல வேலையை விஞ்ஞானியாக சொல்லுங்கள், கவிஞனாக சொல்லுங்கன்னு. இல்லை அந்த உரிமையை நிலைநாட்டணுன்றதுக்கான்னு சொன்னால் அவங்க பார்க்குற பார்வை சரி. அவன் என்ன பண்ணா, அவன் தான் ஹோட்டல் பூரா வச்சு நடத்திக்கிட்டு நமக்கு பூரா இலையை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ விட்டுட்டு எல்லாம் பார்த்தா சிக்காகோ ஃபிலடெல்ஃபியா பூரா பார்த்தீங்கன்னா அவன் தான் உட்காந்துருக்கான். கண்டிப்பாக பார்த்தா நோக்கியா இதில் பார்த்தீங்கன்னா அவன் தான் மேனேஜராக உட்காந்துருக்கான். யாரா காடு பெப்சியா, பெப்சிக்கு இப்போ சீஃப் யாரான்னு பார்த்தா லேடி ஒரு அம்மா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அம்மா தான் உட்காந்துருக்கு. எல்லாம் மேப்படி தான், அவங்க தான். அதனால் அவங்கள சுலபத்தில் ஒன்று இந்தியா விட்டுட்டு மேல் கோப்புக்கு போயிட்டாங்க. இது ஒரு ஜாதி விஷயமா இருக்குன்னா அரையும் குறையுமா பேசி அதனால் வம்பு வந்துடக்கூடாது. அதனால் இது ஒரு முழு விவாதமாக நடத்தி பார்க்க வேண்டியது அவசியம். இதிலே முற்போக்கு இயக்கங்கள் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது, அறிவை பெற வேண்டியது, செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விமர்சனத்தை ஞானையான்கிற உங்கள் அமைப்பு சேர்ந்த தோழர் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது முழுக்க இடதுசாரி இயக்கங்களில் நீங்கள் குறிப்பிட்ட சமூகம், அதாவது ஒரு மேல் சாதி சமூகம் தான் ஆதிக்கத்தில் இருந்திருக்கு. அவங்களுக்கு தலித் விஷயம் மற்ற சாதி விஷயங்களில் ஒரு மறுபார்வையில் தெரியல. ஞானையா விரிவாக அவங்களுக்கு அது புரியலை, அதனால இங்க சாதி அமைப்பு சரியா இடதுசாரிகள் புரிந்துக்கல ஞானையாங்கிற அமைப்பை சேர்ந்தவர். மார்க்ஸை பற்றியும் அந்த குறைச்சல், இந்தியாவை பற்றி அவர் புரியும். ஆனால் அவருக்கு இந்தியாவில் வந்த உடனே இந்த ஜாதி இந்த அமைப்புகள் அவரே எழுதிட்டார், மார்க்ஸ் எழுதியிருக்காரு. இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத புதிர் சமுதாயம்னு எழுதியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லாரும் போராடிட்டு இருக்கிறது இந்த மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, கட்டினா 2500 ஏக்கர் காவிரி முழுமையாக நமக்கு போயிடும், நம்ம தமிழர்கள் பெரிய லெவலில் விவசாயிகள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. இதற்கு இங்கு உள்ள அனைத்து கட்சிகளும் நடத்தினாங்க, ஆதரவாக இருந்தாங்க. நான் இங்கே கேட்க வரும்போது தொடர்ந்து தேசிய கட்சிகள்கிட்ட தான் கேட்குறேன், கர்நாடகத்தில் உள்ள தேசிய கட்சிகள் இடதுசாரிகள் உட்பட இந்த மேகதாட்டு அணை விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிற முடிவை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் தேசிய கட்சிகளுடைய தலைமை இருக்கா? அதில் குறிப்பாக இடதுசாரிகள் கர்நாடக மாநிலத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் இயக்கம் குறிப்பிடத்தக்க அளவில் பலத்தோடு இருந்தது. தொழிற்சங்க தோழர் கிருஷ்ணன் ஏராளமான தொழிற்சங்கத்தின் தலைவராக இருந்தார். மார்க்சிஸ்ட் கட்சியும் ஓரளவு பலத்தோடு பல இடங்களில் இருந்தது. இப்பொழுது 2 கட்சியும் அந்த பழைய பலத்தை இழந்து சட்டமன்றத்திலும் உறுப்பினர்கள் இல்லை, பிறகு தொழிற்சங்கங்களிலும் பெரிய ஆளுமையில் இல்லை. கட்சி என்று அமைப்பு இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் உள்ள தேசிய கட்சி அல்லது அதிலிருந்து பிரிந்திருக்கிற கட்சிகள் பூராவுமே முழுக்க பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளே அல்ல, ஜாதி. ஒக்கலிகா அது என்னென்ன 2-3 சொல்கிறாங்க, இந்த 2-3 ஜாதி. அதில் தான் தேவகவுடா, அதில் தான் இவர் அவருன்னு வரிசையாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஜாதி, அவர் சேர்ந்தார்னா இவர் சேர்ந்தார்னா இவர். இது தொடர்ந்து இடதுசாரிகளையும் சாதி உணர்வோட தான் இருக்காங்களா கர்நாடகத்தில்? கர்நாடகாவில் இல்லையே, பெரிய குறிப்பிடத்தக்க தலைவர்களும் இல்லை, இயக்கங்களும் இல்லை. ரெண்டுமே ரொம்ப பலவீனமான நிலையில் சில சிறு தொழிற்சங்கங்கள் சில இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிலே இல்லை. முதலிலே அது தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மிகவும் பலவீனமான கட்சி கொடுக்கிற குரல் எங்கேயுமே எடுபடாது. இல்லை, அவங்க தமிழகத்துக்கு சார்பா, தமிழகத்துக்கு இல்லை நான் அதுக்கு வருகிறேன். அது அவர்களும் இல்லை, கேரளத்தில் இருக்கிறார்கள், கேரளத்தில் ரொம்ப வலுவா இருக்கிறாங்க, பதவியிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முதலாக இந்த கோயம்புத்தூருக்கு குடிதண்ணீர் வழங்குகிற அந்த ஒப்பந்தம் கலைஞர் கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது அங்கே அச்சுத மேனன் முதலமைச்சராக இருந்தார்.
2 பேரும் சேர்ந்து போட்டுதான் அந்த கோவைக்கான குடிதண்ணீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது, சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து முயன்று இந்த முல்லை பெரியார் பிரச்சனையும் அதே போல ஒரு தீர்வு காண முயன்றிருந்தால் அநேகமாக அச்சுதமேன் காலத்திலேயே தீர்த்திருக்கலாம். அல்லது தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இது நம் கடமை என்ற பொறுப்பை எடுத்து கேரள கம்யூனிஸ்ட் கட்சியோடு அரசு சொல்லுகிறதோ இல்லையோ, அவன் வருகிறானோ இல்லையோ, போய் அவருடன் பேசி விவாதித்து முல்லை பெரியாறு பிரச்சனையில் சுருக்க சொன்னால் என்ன, அந்த நிலம் கேரளாவுக்கு சொந்தம், அந்த அணை கட்டப்பட்டிருக்கிற இடம் பூராவும் சொந்தம். அது அந்த காலத்திலே மன்னரிடம் இருந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தப்படி அப்பொழுது வாங்கியிருக்கிறார்கள். எனவே அவன் வருடத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடு என்று ஏதோ குத்தகை கூட்டது மாதிரி பண்ணிவிட்டான். இப்பொழுதும் கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் உட்பட தேசியவாதிகள் உட்பட, நீ என்னுடைய நில குத்தையில் இருக்கிற ஆள், நான் நினைத்தால் உன்னை வெளியேற்றி விடுவேன் என்றால் நிலப்பிரபுக்களுடைய கொள்கை மண்டையிலே இருக்கிறது, என் நிலம். ஆனால் உண்மையில் அது என்ன, அது நம் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற நிலப்பகுதி. இப்போ சண்டை போட்டு அந்த நேரத்தில் வாங்கியிருக்கலாமா? வாங்கியிருக்கலாம். நான் கேள்விப்பட்டேன், காமராஜர் அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு முறை அவரிடம் எங்கள் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள், இப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி, நீங்களும் மகப்பெரிய தலைவராக இருக்கிறீர்கள், அந்த நிலம் முழுவதையும் தமிழ்நாட்டுக்கு வருஷந்தோறும் நம்ம இவ்வளவு குத்தகை என்று கட்டுவதை விட அந்த நிலத்தை தமிழகத்தோடு கொடுத்து விட சொல்லுங்கள், வேறு ஏதாவது மலைப்பகுதியில் இருப்பதை அவர்களை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் என்று எடுத்து அந்த முல்லை பெரியாறு அணை இருக்கிற இடம், தண்ணீர் இருக்கிற இடம், இவைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் மண் ஆட்சிக்கு உட்பட்டது என்று கொண்டு வந்து விட்டால் இந்த சிக்கல் அடிக்கடி சண்டை வராது. பிறகு அது பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா வேண்டாமா 2 பேரும் பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது பாதுகாப்பாக இல்லை என்றால் அது கேரளாவுக்கு மட்டும்தான் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லையா, மனித குலத்துக்கு ஆபத்து இல்லையா? இவ்வளவு விரிவா தெளிவா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர், நீங்க பொதுவுடைமை கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தான் இப்படி பேச முடியுது. வேற எந்த மாநிலமா இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தானே எடுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியாக. முழுக்க முழுக்க தொழில்நுட்ப நிபுணர்கள், விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் வழிகாட்டுதலாக இருக்கணும். எனவே நாம் அந்த அணைக்கட்டு பத்திரமா இருக்கா இல்லையாண்டு அது நல்ல வேளை உச்ச உயர்நீதிமன்றம் செய்தது. ஒரு வல்லுநர் குழுவை போட்டு, அந்த வல்லுநர் குழுவிலையும் 3-4 மாநிலத்து வல்லுநர்களை போட்டு போய் தோண்டி பாடுறா, சோதிச்சு பாடுறா, சத்திரமா இருக்கா, கெட்டியா இருக்கா, கேட்டு நல்லா இருக்கா, அது உடையாது, 100 வருஷமா உடையலை, இப்போ ஏன் உடையுது, இவனுக்கு தான் கனவுல உடையுதுன்னு அழுதுகிட்டு இருக்கு. அப்ப கேரளாவில் உள்ள இடதுசாரிகள் இன உணர்வோட இருக்கிறாங்க. இல்ல, அவங்களும் எதுக்கு பலியாகிட்டாங்கன்னா, ஒரே ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய பெயர் மனோரமா, அவங்க அந்த அணைக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 மாவட்டங்களை சொல்லி இது உடைஞ்சிச்சு, இங்கே இருக்கிற 40 லட்சம் பேரையும் அப்படியே அழுத்திட்டு போய் அரபிக்கடலுக்குள்ளே தள்ளிடும் விடாமல் கிளப்பின உடனே பீதி பிரச்சாரத்தை ஏற்கனவே இந்தியாவில் மூட நம்பிக்கைகளும் அவநம்பிக்கைகளும் அதிகம், மேலும் கொஞ்சம் தீ வைத்து கொஞ்சம் கிளப்பி விட்டால் அது பலமாக பிடிக்கும். கிளப்பிட்டான். இல்லை, இதில் என்ன விஷயம்னா, கேரளாவை பற்றி எல்லாருமே சொல்கிறது மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் இருக்கிற பகுதி கேரளா. அரசியல் முதிர்ச்சி இருக்கிறது, சினிமா தரமாக இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்கள், இன்டலெக்சுவல் 100 விழுக்காடு படிப்பறிவு, ஆண் பெண் விகிதம் எல்லாம் சரியாக இருக்கிற கேரளாவில் அதை எப்படி இந்த விஷயத்தில் ஒரு வதந்தியை நம்புகிற அளவுக்கு இடதுசாரிகளே இருக்கிறாங்களா? நான் பிஜேபி காங்கிரஸை விட ஒன்று சொல்கிறேன், அது இரங்கமாக சொல்லக்கூடாது, ஒன்றுமே அந்த கட்சி தலைவர்கிட்ட தான் சொல்லணும். அந்த கட்சி தலைவர்களுக்கு இருக்குன்னா, கேரளாவில் நீங்கள் 52லேருந்து தேர்தலை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்று இந்த அணி அல்லது அந்த அணி தோசையை மாற்றி போட்ட மாதிரி அப்படி ஒரு சிறு தப்பு பண்ணாலும் சரி, அது யாராக இருந்தாலும், நம்பூதிரிபாடாக இருந்தாலும் தோக்கடிப்பாங்க, அச்சுதமாக இருந்தாலும் தோக்கடிப்பாங்க, காங்கிரஸ் கட்சியில் அதே மாதிரி தோக்கடிப்பாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா, 1952லேருந்து அந்த வாக்கு பட்டியலை எடுத்து பாருங்கள், 2 அணியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் சரி, ஒரு 10 லட்சம் மொத்தத்தில் அந்த இருக்கிற 120 தொகுதியில் 1000 ஓட்டு, 1500 ஓட்டு, 2000 ஓட்டு, இதுக்கு இந்த வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருப்பாங்க, தோக்கிறவனும் ஜெயிக்கிறவனும். மொத்தத்தில் பார்த்தா 10 லட்சம் ஓட்டு மேலே இந்த அணிக்கு அந்த அணிக்கு வித்தியாசமே வராது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் நெக் டு நெக் அப்படியே ரேசர் தின் இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய உணர்வு என்ன இருக்கோ அதில் 2 பேரும் குதிச்சிடுறாங்க. அப்ப தேர்தல் அரசியல் ஒரு வாக்கு அரசியல் அது பலியாக இருக்கிறா இல்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல, அப்ப இடதுசாரிகள் இங்க உள்ள திமுகவையோ சமாஜ்வாதியவோ வாக்கு அரசியலுக்காக சில இவங்க நடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல.
அதே தானே அவங்க கேரளாவில் பண்ணுறாங்க இடதுசாரிகள். நிச்சயமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் இப்பொழுது இப்போ எல்லாரும் தான் ஒப்புக்கொள்கிறாங்களே, மீண்டும் இடதுசாரி இயக்கம் இந்தியாவின் தேசிய நீரோட்டத்தில் இந்திய மக்களை வென்றெடுத்து அதற்கு வழிகாட்டுகிற கட்சியாக மாற வேண்டுமானால் தன்னுடைய சில சரிவுகளை பலவீனங்களை போக்கி ஆக வேண்டும். ஒன்றுமில்லாமல் அது நோய் வந்துருச்சா, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஒன்றுமே வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் மேற்கு வங்கம் போன்ற ஒரு இடத்துல அது பிரம்மாண்டமான சாதனைகளும் செய்தார்கள், அதில் ஒன்றும் ஆச்சரியம் சந்தேகமே இல்லை. சில துறைகள், உணவு பங்கீட்டு முறை, நிலச்சீர்திருத்த சட்டம், இவைகளிலெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்தது அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் சிறிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து அவர்கள் இங்கே தோற்றார்கள். அங்கே மட்டுமா தோற்றோம்? இந்தியா உறவுகளில் தோற்றிருக்கிறோம். கண்டிப்பாக இந்தியா எல்லா மாநிலங்களும் வல்லமாக பலவீனம் அடைந்திருக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த இவனால் தான் கட்சி கேட்டு போச்சுன்னா, என்னால் கட்சி தமிழ்நாட்டில் கெட்டு போச்சுன்னு சொன்னால் பஞ்சாபில் எவனால் அடா கேட்டுச்சு, உத்தரப்பிரதேசத்தில் ஏண்டா கேட்டுச்சு கேட்கலாம் இல்லையா? அதுக்கு பதிலாக அதை விட நான் கொஞ்சம் நிறுத்தி இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு அது ஒப்புக்கொள்ள வச்சுருக்கேன்னு சொல்ல தனி நபர் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அப்படி ஒரு நபர் மீது தாக்குதல் வருகிற போது பதில் சொல்லலாம் அல்லவா? இல்லை, கண்டிப்பாக. இதில் இது தொடர்பாக தான் போன முறையே நீங்கள் உங்கள் ஆவலை வெளிப்படுத்தியிருந்தீங்க. சிபிஎம் சிபிஐ கண்டிப்பாக இணைந்து செயல்படணும், நம்ம எதிரி வந்து ரொம்ப பலமாக இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் தனித்தனியாக நாங்கள் அடுப்பு வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இதுன்னே தெரியலன்னு போன நேர்முகத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் அதே இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி கேட்குறேன், அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். சிபிஎம் சிபிஐ என்ன கொள்கை வேறுபாடு இருக்குது? இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள கொள்கை வேறுபாடு இது ஒரு முறை என்கிட்ட பேராசிரியர் அன்பழகனை ஒரு முறை சிரிச்சுக்கிட்டே கேட்டார். 2 பேரும் ஏதோ ஒரு போது அப்போ சில பல சமயங்களில் பல கட்சியில் ஒன்றா பேசுவோம், வேடையை விட்டேன். ஏன்பா நீங்கள் 2 பேரும் எந்த கொள்கையில் சண்டையை போட்டு 2ஆக பிரிஞ்சிங்கன்னு எங்களுக்கே தெரியலையே, மக்களுக்கு எப்படிப்பா புரியும்னு கேட்டார். அவர் கேட்டது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால், நல்ல நினைவு இருக்குது. நான் அதை கட்சியிலேயே சொன்னேன். இதை கற்றுப்படுறது என்ன உண்மை என்னன்னு தெரியுமா? சோவியத் யூனியன் கடைப்பிடிக்கிற கொள்கை சரியா, சீனா கடைப்பிடிக்கிற கொள்கை 62ல் அதில் வச்சு உள்ளூர் வரைக்கும் வந்துச்சு. இப்போ சீனாவிலையும் கொள்கை பூரா மாறியாச்சு, அந்த பல நிலைமை மாறியாச்சு. சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சியில் இல்லை, வேற எது மாறியாச்சு. நீ யாரை சொல்லி சண்டை போட்டு 2 ஆணையோ அது இல்லை, அந்த சந்ததியும் இல்லை. மசைதுங்கும் இல்லை, ஸ்டாலினும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாங்கேயும் இல்லை, அந்த பக்கத்தில் இருந்த ஜோதிபாசு உட்பட யாரும் இல்லை. புதுசாக இருக்கிறாள். இன்னைக்கு நீ உன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்னு யோசிக்கணுமா இல்லையா? பழையபடியும் எங்களிடமே அரசியல் வேறுபாடுகள் இருக்குல்ல. எத்தனை வருஷம்? 64லேருந்து 2015 வரைக்கும் உலக தொழிலாளரே ஒன்று சேருங்கள். அவன் கேட்க மாட்டானா நீ முதல்ல ஒன்று சேரடான்னு? ஆனால் வேறுபாடுகள் இருக்குது, சின்ன சின்ன வேறுபாடு என்பது மனிதர்களுடைய பார்வையில் தான் இருக்கிறது. கண்டிப்பாக சிபிஐட்ட என்ன கொள்கையில் அவங்க என்ன ஸ்டென்கன் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு டெல்லியை நோக்கி மார்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் எங்கே போய் ஸ்டார் ஹோட்டலில் படுத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரும் பழையபடி அரசியல் மேடையில் தான் பேசிகிட்டு இருக்கோம். 2 பேரும் தான் மறியல் பண்ணுறோம், 2 பேரும் தான் உண்ணாவிரதம் இருக்கிறோம். எதில் வேறுபாடு? நாம சொல்லிக் கொடுத்துருக்கலாமா? இன்னும் சொல்ல போனால் நன்கொடை வாங்க போகிற இடத்துல சொல்கிறேன், போன வாரம் தான் உங்கள் கட்சிக்கு எடுத்து அப்புறம் இல்லையே எங்கள் கட்சி வரலையேண்ணா ரசீதா அந்த கட்சி கொடுத்தவனுக்கே தெரியல. இன்னும் மக்களுக்கு சிபிஎம் எது சிபிஐ இதுன்னு வேறுபாடு தெரியல. கண்டிப்பாக. இன்னொரு இதில் இப்போ சமீபத்தில் வந்து வரக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய இப்போ மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தரசன் அவர்கள், அவர்கிட்ட நேர்முகத்தில் இதே கேள்வி தான் கேட்டேன், என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு. உங்கள் மாநில செயலாளர் தேர்வு நடக்கும்போது எல்லா பத்திரிகையும் குறிப்பாக அந்த வார இதழ்களில் அந்த கிரைம் இன்னைக்கு கூட ஒரு மலரை வெளியிட்டிருக்காரு. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி மாநில செயலாளர் தேர்தல் வந்து முறையாக நடைபெறல, முறைகேடா முத்தரசன் அவர்கள் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. மாநில செயலாளர் இருந்த தாப்பா அவர்கள் முத்தரசனுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. அதுக்கு முன்னாடி சி மகேந்திரன் வெற்றி பெற்றாருன்னு சுவரொட்டிகள்லாம் விட்டினாங்க. மாற்றுக் கட்சியினர்லாம் அதை வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க, நீங்கள் தான் வெற்றி பெற போறீங்கன்னு சி மகேந்திரனுக்கு. இந்த சூழ்நிலையில் முத்தரசன் வெற்றி பெற்றார். இப்போ வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க முத்தரசன் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது இடதுசாரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் இந்த விஷயத்தில்? நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, இப்போ 2015. இந்த அரசியல் அந்த கட்சிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, தேர்தல் முறைகள்லாம் இருக்குது. மாவட்டங்கள்லேருந்து பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அது மாநில மாநாட்டில் பங்கெடுப்பான். மாநில மாநாட்டில் பங்கெடுக்கிற பிரதிநிதிகள் இன்னொரு குறைஞ்ச பிரதிநிதிகளை அகில இந்திய மாநாட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். இந்த முறைப்படி தான் இந்தியா ஊராவிலையும் தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த முறையில் தான் இவரையும் தேர்ந்தெடுத்திருக்கு. தேர்ந்தெடுக்கிற கூட்டத்தை வந்து அகில இந்திய செயலாளர் சுதாகர் ரெட்டி நடத்துகிறார். மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா, எப்போவுமே இந்த ஓட்டை என்ற வேலையெல்லாம் அகில மேலே இருந்து வர்றவங்க பெரியவங்க செய்ய மாட்டாங்க.
இங்கே யாராவது 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் எண்ணுங்கப்போ எண்ணி பார்த்து சொல்லுங்க பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டு இப்படி வந்துருமேன்னு தெரிஞ்சு அவங்க சுதாகர் ரெட்டியும் குருதாஸ் குப்தாவும் அவங்களே உட்காந்து எண்ணாங்க, எண்ணி முடித்து சொன்னாங்க. எனவே விதிமுறைப்படி நடந்திருக்கிறது. வாக்களித்தவர்கள் என்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில குழு உறுப்பினர்கள். இப்போ வழக்கு போட்டிருக்கிறவங்க என்பது கட்சியிலேயே இல்லாதவர்கள். வழக்கு போடுற கட்சியில் கிடையாது. இல்லை, அவர்கள் நீக்கப்பட்டு பல மாதங்களாகிறது. அவர்கள் தான் வழக்கு போடுறாங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எங்களுடைய கூட்டணியை தடுக்கிறதுக்காக போடுறாங்க. அது சில சக்தி. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்க சென்னையில் கூட ஒரு வழக்கு போட்டிருக்கு. 12.5 கோடி ரூபாய் மோசம். 12.5 கோடி ரூபாயை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயினா கட்டடம் எப்படி வரும்? கட்டடம் வந்திருக்க முடியாதுல்ல. கட்டடத்துக்கு பதிலாக ஒரு பாழடைஞ்ச மண்டபம் தான் வந்திருக்கணும். கட்டடமும் வந்திருக்குன்னா அது என்ன இந்த மாயாவி வேலை மாதிரி, இந்த மாங்காய் மாஞ்செடி முளைக்க வைக்கிற மாதிரி வரமுடியா? அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல, எவ்வளோ பெரிய கட்டிடம் என்பது வல்லுநர்களை வைத்து மதிப்பிட்டால் தெரியும். எனவே கொள்ளை என்பதற்கில்லை. கட்டாமல் விட்டு விட்டவன் பேசலாம், கட்டி முடித்து விட்டவன் பொறுப்போடு இருக்க வேண்டி இருக்கிறது. அது இந்த நாட்டை பிடித்த பீடை. சரி, அது உண்மையாக பொய்யான்றது அப்புறம் பார்ப்போம். இப்போது அந்த வழக்கு போட்டிருக்காரு ஒரு யாரோ 2-3 பேர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு அதே அறிய ஆச்சரியம். அது எப்படியாவது ஒரு வழக்குரைஞர் ஒப்புக்கொண்டு அப்படி போட்டார். ஒரு கட்சிக்குள்ளே அதிமுகவில் மந்திரி இருக்கிற நீக்கப்பட்டார். முதல் நாள் பத்திரிகையில் வரும் மாலையில், இவர் தான் ராஜ்யசபாவுக்கு வேட்பாளர்னு. காலை 6 மணிக்கு வரும், அவர் கட்சியிருந்து நீக்கப்பட்டார்னு வரும். அதுக்கு போல் இன்னொரு வேட்பாளர்னு வரும். எவனாவது நீதிமன்றத்துக்கு போனதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் என்ன சொல்கிறோம், அதிமுக என்பது ஒரு அம்மா தலைமையில் இருக்கிற ஒரு புஷ்வா கட்சி, ஊழல் கட்சி. நம்மளே பேசுகிறாலும் மடியில் யாரை எவ்வளோ ஒரு மலிவான கட்சி. அது ஒரு மாநிலத்தில் இருக்கிற, நீ உலகம் புறாவில் இருக்கிற கட்சி. நீ ஒன்று புஸ்தகம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி பூரா ஓம் புத்தகமாக தான் இருக்குது. நீ கட்சிக்குள் நடக்கிற ஒரு தேர்தல் சரியா தவறா என்று நீதிமன்றம் போயிறையே, அந்த நீதிமன்றத்தில் உட்காந்து புரட்சி வீரர்களாக உட்காந்துருக்காங்க புர்ஷ்வா நீதிபதிகள். கட்சியில் நீதியை நிலைநாட்ட முடியாத நீ அங்கே போயிருக்கேன்னு என்ன அர்த்தம்? கட்சியை சீர்குலைக்கிற சீர்குலைவாளர்கள்னு அர்த்தம். இல்லை, நீங்கள் இதை கூட்டணியை தடுக்க சதி கூட்டணி. இப்போ அதுக்கு தான் பாயிண்ட் பாரு, சீர்குலைவாளர்கள்னு அர்த்தம். இப்போ வழக்கு போடுறது, அதுக்கு ஒரு வக்கீலை வைக்கிறது, அதுக்கு அந்த மனு தயார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சும்மா பட முடியாது. இந்த 2 பேப்பரில் இருக்க முடியாது. அதுக்கு நீதிமன்றத்தில் அது கட்ட வேண்டிய பணம் கட்டணும். அப்புறம் அந்த வழக்குரைஞருக்கு கொஞ்சமாக இல்லை என்னமா கொடுக்கணும். வேறு இதெல்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளோ ரூபா இருக்கும்? நீ படி கட்டணும். அந்த எங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வர்றதுக்கு அது படி கட்டி வரணும். இந்த கணக்கை மட்டும் பார்த்தாலே பல லட்சங்கள் வருது. இவ்வாறு பல லட்சங்கள் உடைய ஒரு கட்சி தோழன் என் கட்சியில் இதுவரையில் இருந்ததாக நான் காணவில்லை, கண்டதில்லை. கையேந்துகிற கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களா, கட்சிக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள். நீக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன, இந்த வழக்கு போட்டதால் அவர்கள் பெயர் பேசப்படுகிறது. இது அதிலிருந்து என்ன தெரிகிறது? கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தார், அவ்வளோதான். இல்லை, இப்பொழுது அந்த பெயர் இப்போ அதுக்கு ஒரு பின்னணியிலிருந்து ஒரு சக்தி, பல வழக்குரைஞர்கள், பல வாகனங்கள், ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபா இந்த 2 வாரத்துக்குள்ளே இந்த விஷயங்களில் செலவாகிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் கைது செய்யப்பட்டு விட்டதாக இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது. சிபிஐ சரி, இப்போ இன்றைக்கி ஒரு மலர் போட்டு ஒரு பத்திரிகை போட்டு அதை கூட விளையாட சொல்ல, சிபிஐ சிபிஐ வித்தியாசம் தெரியாமல் சொல்லலாம். எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, குறையும் இல்லை, அச்சமும் இல்லை. என்ன ஒரே ஒரு வேதனை, என் கட்சி நான் எவ்வளவு பெரிய கற்கோட்டையாக கருதினேனோ அதுவே இவ்வளவு சகதிக்குள் இறங்கிவிட்டதே என்ற ஒரு அவமான உணர்வு என்னை வருத்துகிறது. அவ்வளவுதான். இல்லை, இதை நீங்கள் எதுவும் தேர்தல் வேற ஒரு கட்சி இறங்கி இருக்கிறது, அதான் என்ன கட்சின்னு கிடையாது. அது இப்போ சொல்ல மாட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் பூரா தெரியும். அது விரைவில் அது தானாகவே வெளிவந்து விடும். கண்டிப்பாக. அந்த வழக்கிலே இப்பொழுது வாதாடி கொண்டிருக்கிற வழக்குரைஞரே யார் என்பது, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கே பதில் வராது. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ மற்ற காங்கிரஸ் அதிமுகவில் இருக்கிற மாதிரி குழு அரசியல் இல்லையா? தாப்பா குழு, சி மகேந்திரன் குழு மாதிரி குழு அரசியல், தனிநபர் அரசியல் இருக்கா இல்லையா? அது இருக்கா இல்லையா? குழு அரசியல் சொல்ல முடியாது. அரசியலில் எல்லாம் ஒன்று தான். அரசியல் கொள்கைகளுக்காக சண்டை போட்டது 64, 60, 1942, 48 மிக முக்கியமான தத்துவார்த்த சண்டைகள். இப்போ நடக்குது அதெல்லாம் இல்லை. லெட்டர் பேடில் நான் ஜெயலலிதான்னு வரணும், அந்த இடத்துல
அது உண்மையில் எனக்கு தெரியும், இது ஒரு பதவியே அல்ல, அது ஒரு பயங்கரமான பொறுப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியில் செயலாளராக ஆகிறேன் என்று சொன்னால் தூக்கத்தை மறக்க தயாராக இருக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா சேவை செய்ய தெரியாதனமாக பண்ணுறாங்க. இது எதையுமே அடுத்தவன் ஏதாவது ஒரு புளிச்ச மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு எச்சி ஊருன்னுவாங்க. அதனால் அது என்னவோ ஒரு பெரிய பதவி, அதனால தான் ஒரு பெரிய பெருமைன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் செயலாளராக இருந்தாலும் செயலாளராக இல்லைனாலும் தாப்பாண்டியன் தான். அவனுக்கென்று சில திறமைகள் இருந்தால் அதை மற்றவர்கள் மதித்தால் அவன் இருக்கிற போதும் மதிக்கப்படுவான், இறந்த பிறகும் போற்றப்படுவான். அது இல்லாத போது தூக்கி வைத்துக்கொண்டு எங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட தலைவர்களின் பெயர் தெரியும், நடவடிக்கை எடுத்த அந்த கோமான்கள் பெயர் தெரியாது. சாக்ரட்டிஸுக்கு நஞ்சு கொடுக்க தீர்ப்பளித்தவர்கள் யார் தெரியாது. இயேசுநாதரை சிலுவையில் ஏற சொன்னவர்கள் யார், அந்த சத்தம் போட்டவர்களில் பெயர் யாரும் தெரியாது. தீர்ப்பளித்து விட்டு கையை கழுவி விட்டு போன பிலாத்தை தெரியும், ஆனால் இயேசுநாதரைத்தான் இந்த உலகத்துக்கு தெரியும் இல்லையா? சாக்ரட்டிஸைத்தான் இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே குற்றம் சாட்டப்படுகிறது, அதனால் பாதிக்கப்படுகிறோம் என்பதால் நாம் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக வைரம் தீட்டப்படுகிறது என்ற முடிவிலே நிற்க வேண்டும். கண்டிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஏனென்றால் அதனுடைய தத்துவம் வந்து வருகிற மனிதன் இருப்பான், நாளைக்கு போவான், அவர்களால் ஒன்றும் கெட்டு போய்விடாது. கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய இயக்கம் சார்ந்து, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக பல்வேறு சுய விமர்சனங்கள் கட்சி சார்ந்து, எங்கள் கட்சி எந்த அளவுக்கு இன்னும் செழுமையாகணுங்கிற குறித்து பல்வேறு சுய விமர்சனங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அது பொதுவுடைமை இயக்கத்துக்கே ஒரு தனித்த பண்பாக கூட அந்த பாதையில் எங்கள் கட்சி முழுமையாகவே இறங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அநேகமாக இறங்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த நோக்கங்கிறது ஒரு நல்ல நோக்கம்தான். உங்களுடைய பணிச்சூழலுக்கும் இடையில் இந்த ஒரு மணி நேரம் நம்ம தொலைக்காட்சிக்காக இந்த நேர்முக நிகழ்ச்சிக்காக முழுமையாக செலவழித்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.